வணக்கம் என் அன்பு குழந்தைகளே, வாருங்கள் இன்றைய திருக்குறள் கற்போம். அதிகாரம் 22. ஒப்புரவறிதல். குறள் 211. கைமாறு வேண்டா கடப்பாடு மாறிமாட்டு எந்நாற்றும் கொல்லோ உலகு. விளக்கம். இந்த உலகத்தார் தமக்கு உதவும் மழைக்கு என்ன கைமாறு செய்கின்றனர்? மழை போன்றவர் செய்யும் உதவிகளும் கைமாறு வேண்டாதவை. குறள் 212. தாழாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. விளக்கம். ஒப்புரவாளன் தன்னால் இயன்ற முயற்சி செய்து சேர்த்த பொருளெல்லாம் தக்கவர்க்கு உதவி செய்வதற்கே ஆகும். குறள் 213. புத்தேல் உலகத்தும் ஈண்டும் பெறலரிதே ஒப்புரவின் நல்ல பிற. விளக்கம். பிறர்க்கு உதவி செய்து வாழும் ஒப்புரவைப் போல நல்லனவாகிய வேறு அறப்பகுதிகளை தேவருலகத்திலும் இவ்வுலகத்திலும் பெறுதல் இயலாது. குறள் 214. ஒத்த தறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். விளக்கம். ஒப்புரவை அறிந்து போற்றி பிறர்க்கு உதவியாக வாழ்கின்றவன் உயிர் வாழ்கின்றவன் ஆவான். மற்றவன் செத்தவருள் சேர்த்துக் கருதப்படுவான். குறள் 215. ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. விளக்கம். ஒப்புரவினால் உலகம் வாழுமாறு விரும்பும் பேரறிவாளியின் செல்வம் ஊரார் நீருண்ணும் குளம் நீரால் நிறைந்தாற் போன்றது. குறள் 216. பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான்கண் படின். விளக்கம். ஒப்புரவாகிய நற்பண்பு உடையவனிடம் செல்வம் சேர்ந்தால் அஃது ஊரின் நடுவே உள்ள பயன் மிகுந்த மரம் பழங்கள் பழுத்தார் போன்றது. குறள் 217. மருந்தாகித் தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகை யான்கண் படின். விளக்கம். ஒப்புரவாகிய பெருந்தகைமை உடையவனிடம் செல்வம் சேர்ந்தால் அஃது எல்லா உறுப்புகளும் மருந்தாகி பயன்படத் தவறாத மரம் போன்றது. குறள் 218. இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒழ்கார் கடனறி காட்சியவர். விளக்கம். ஒப்புரவு அறிந்து ஒழுகுதலாகிய தம் கடமை அறிந்த அறிவை உடையவர் சொல்வளம் இல்லாத காலத்திலும் ஒப்புரவுக்கு தளரமாட்டார். குறள் 219. நயனுடையான் நல்கூர்ந்தான் ஆதல் செய்யும் நீர செய்யாது அமைகளா வாறு. விளக்கம். ஒப்புரவாகிய நற்பண்பு உடையவன் வறுமை உடையவனாதல் செய்யத்தக்க உதவிகளை செய்யாமல் வருந்துகின்ற தன்மையாகும். குறள் 220. ஒப்புரவினால் வரும் கேடெனின் அஃதொருவன் விற்றுக்கோள் தக்கதுடைத்து. விளக்கம். ஒப்புரவால் கேடு வருமென்றால் அக்கேடு ஒருவன் தன்னை விற்றாவது வாங்கிக் கொள்ளும் தகுதியுடையதாகும். அடுத்த வீடியோவில் இன்னும் திருக்குறள் கற்றுக்கொள்வோம். நன்றி. மீண்டும் வருக.